இங்கே பாருங்கள் மக்களே, இதை வந்து பாசி பருப்பு மாவு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி வச்சுருக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா குக்கிங் பர்பஸ்க்காகல. இது வந்து வெயிலில் வந்து பாசி பருப்பு, உடச்ச பருப்பு, பயிரலைங்க, பருப்பை நல்லா வெயிலில் காய வச்சிங்க அப்படின்னா நல்லா மொறுமொறுன்னு காஞ்சிரும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா பவுட்ரு மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா காய வச்சு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஈஸியாக பவுட்ரு ஆயிரும். பவுட்ரு ஆனதுக்கப்புறம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிரும். இது வந்து வெயில் காலத்தில் சம்மர் டைம் இல்லை பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குதுங்கிறீங்க, வெயிலில் போயிட்டு வந்து களைப்பாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வாட்டர் மிக்ஸ் பண்ணி வந்து நீங்கள் ஃபேஸில் நல்லா ரப் பண்ணி வாஷ் பண்ணாலும் ஓகே, இல்லை நல்லா ரப் பண்ணி இன்னும் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி கலக்கி ஃபேஸ் மாஸ்க் மாதிரி போட்டு 10 மினிட்ஸ் கரைச்சி கழுவி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பிம்பிள்ஸ் எல்லாம் வந்து லைட்டாக வந்து குறைஞ்சிரும். ஒன் டேயில் வந்து உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்து பெருசாக இருந்தது ஃபீல் பண்ணிங்கன்னா இது வந்து ஃபேஸ் மாஸ்க் மாதிரி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கரைச்சி வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ் வந்து சைஸ் வந்து கம்மியாகுது நீங்களே பார்க்கலாம். ரிசல்ட் எப்படின்னு நீங்கள் ஒரு நாளில் ட்ரை பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இதே மாதிரி ரெகுலராக சம்மர் டைமில் ரெகுலராக டைம் கிடைக்கும் போதில் ஆஃப்டர்நூன், மார்னிங், ஈவினிங் என்ன டைமில் வேணாலும், நைட்டு தூங்க போது கூட இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணி மூஞ்சியில் நல்லா மாஸ்க் மாதிரி போட்டதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கரைச்சிங்கன்னா நல்லா வந்து இறுக்கிக்கும். மூஞ்சியில் இறுகி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கரைச்சிங்க. அதுவே ஜாஸ்தி தான், உங்களுக்கு 5 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் கூட ஓகே தான். அது மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி ரப் பண்ணி கழுவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சோப்பு எதுவுமே போடக்கூடாதுங்க. இந்த மாவையே மாஸ்க் மாதிரி போட்டு அதை வந்து நல்லா ரப் பண்ணி நல்லா கூலிங்கான வாட்டர் இல்லை வெதுப்பான வாட்டரில் கழுவி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் உடனே கிடைக்குங்க. இது மாதிரி டெய்லி சம்மர் டைமில் இல்லை டெய்லி இல்லை வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் ரெமெடிங்க. வெறும் மாவும் தண்ணி மட்டும்தாங்க, பேஸ்ட் மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி கூட ஓகே. ரப் பண்ணி கழுவும்போது இல்லை மாஸ்க் மாதிரி பண்ணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் வந்து மாஸ்க் மாதிரி போட்டு 10 மினிட்ஸ் கரைச்சி ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா ரப் பண்ணி குளிர்ந்த தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி பாருங்கள் ஃபேஸை. அவ்வளோ கூலிங்காக இருக்குங்க. ஐஸ் க்யூப் எதுவுமே இல்லாமல் நல்லா கழுவுனதுக்கப்புறம் நல்லா டவல் வச்சு தொடச்சிட்டு ஃபேனில் உட்காந்து பாருங்கள். அப்படியே மூஞ்சி மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கூலான ஏர் வந்து நம்மளுக்கு வந்து அப்சர்வ் பண்ணுறது நம்மளே ஃபீல் பண்ணுவோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள், நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வெயில் காலத்தில் இது வந்து ஹேருக்கு வந்து ஷாம்பு கூட மிக்ஸ் பண்ணி கூட இந்த மாவு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கின்னு நல்லா சில்கி ஸ்மூத்தாகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹேரும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.